ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு நிறைய பெருசா வர பிரச்சனைன்னு பார்த்தோம்னா டான்சிலைட்டிஸ், அதாவது தொண்டையில இருக்கக்கூடிய சதை வளர்ச்சி. இந்த சதை வளர்ச்சி ஓரளவுக்கு மேல ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு ரொம்ப அடிக்கடி ஃபீவர் வந்துட்டு ரொம்ப வலியோட இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. அப்போ சில பேருக்கு என்ன பண்ணிப்பாங்கன்னா, எனக்கு அறுவை சிகிச்சை இல்லாம மருத்துவம் ஏதாவது இருக்கா, அம்மா ஏதாவது மருந்து சொல்லியிருக்காங்கன்னா, டான்சிலைட்டிஸ்க்கு அறுவை சிகிச்சை தேவைப்படாத அளவுக்கு அம்மா மருந்து சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, சுக்கு மிளகு திப்பிலி, புதினா கொத்தமல்லி, இது எல்லாமே சுக்கு மிளகு திப்பிலி பவுடரா அரைச்சிட்டு ஐஸ்கிரீம் ஸ்பூன் அளவு மெஷர் பண்ணி எடுத்துட்டு புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சு இந்த சுக்கு மிளகு திப்பிலி தூளோட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு 1/4 டம்ளரா வத்த வச்சு சின்ன பிள்ளைங்க அப்படின்னா ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கன்னு சொன்னோம்னா 15 ml அளவு டெய்லி காலையில ஒரு நேரம் கொடுத்துட்டே வரணும். இது கூட வேப்பிலை, துளசி, வெற்றிலை, அருகம்புல் இது 4ஐயும் கஷாயமா வச்சு அதை ஒரு நேரம் கொடுக்கணும். அதாவது சுக்கு மிளகு திப்பிலி புதினா கொத்தமல்லி சேர்ந்த அந்த கஷாயத்தை காலையில ஒரு நேரமும், வேப்பிலை, துளசி, வெற்றிலை, அருகம்புல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கஷாயம் போட்டு சாயந்தரம் ஒரு நேரமும் கொடுக்கலாம். இது எவ்வளவு நாளைக்கு கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா, ஜுரம் வராத அளவுக்கு, அதாவது ஃபீவர் அந்த டான்சிலைட்டிஸ் நல்லா என்லார்ஜ்மெண்ட் குறையிற அளவுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு எவ்வளவு நாள் கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா ஒரு மாசம் கூட கொடுக்கலாம். அந்த வலியும் அந்த டான்சிலைட்டிஸ் அந்த வீக்கமும் குறைஞ்ச பிறகு நம்ம நிறுத்திக்கலாம். மறுபடியும் எப்பயாவது தேவைப்பட்டா மறுபடியும் நம்ம கொடுத்துக்கலாம். நன்றி. ஓம் சக்தி. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.